எப்படிண்ணா இருக்காங்க? சூப்பராக இருக்காங்க. என்ன இவங்களுமே மேய ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லைண்ணா, இவங்களுமே ஏரி மேய்ச்சலில் இருந்தவங்க தான். மாடு எடுக்கிறவங்களுக்கு தனியாக வீடியோவே கொடுத்துறேன் நான். ரொம்ப வந்து என்ன கறக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ கறக்கும்? ஆக்சுவலி இன்னும் 35 days டைம் இருக்குது. இன்னும் மடி விடலை இல்லைங்களா? 35 நாள் டைம் இருக்குண்ணே. 35 நாள் டைம் இருக்குது கண்ணு போகிறதுக்கு. எத்தனாவது ஏற்றுங்கண்ணே? 3வது ஏற்றுண்ணே. 3வது ஏற்று. ஆக்சுவலி இவங்களுமே நல்ல குணம். இது ஃபுல்லாகவே வரணும். கிட்டத்தட்ட 3/4 அடிக்கு மேலே இழுத்துருக்கேன். சரிங்கண்ணே. இவங்களுமே நீங்கள் எப்படி பூந்து வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ இவங்க நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாடு, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க லாஸ்ட்டாக காட்டுறேன். அவங்க எல்லாமே ஒரே வீட்டில் இருந்தவங்க. பாட்டிமா கால் உடைஞ்சதால கொடுத்துட்டாங்க. பயங்கர குவாலிட்டி. அவங்க சொன்னது காலையில் 12 லிட்டர் கறந்ததுன்னு சொன்னாங்க, சாயங்காலம் 10 லிட்டர் கறந்ததுன்னு சொன்னாங்க. எக்ஸ்பெக்டேஷனாக அவங்க கார்டோட காமிச்சாங்க. பட் 17 லிட்டருக்கு உத்தரவாதமாக சொல்லி கொடுக்கலான்னு ஒரு நாளைக்கு. ஆமாண்ணா, ஒரு நாளைக்கு 17 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். என்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த 22 லிட்டர் கண்டிப்பாக வரும். 22 லிட்டர் கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்னும் 35 நாள் டைம் இருக்குண்ணே. சரிங்க. நல்ல குவாலிட்டி, சுழி தப்பு எதுவுமே கிடையாது. ட்ரை கலரு உங்களுக்கே தெரியும், செம்புத்து கருப்பு வெள்ளை 3மே சேர்ந்த மாதிரி இருக்கும். நல்ல குவாலிட்டியான மாடுண்ணே. ஒரு மாடு இதுவுமே இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா மாடுகளுமே ஒவ்வொரு மாடுமே ஒரு குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் காப்பாற்றுற அளவுக்கு பால் இருக்கக்கூடிய மாடுகள் தானே. சரிண்ணா, சூப்பர்.